வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வைகுண்ட ஏகாதசி அப்படின்ற ஸ்பெஷல் டே வருது பாருங்கள். அன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்றதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். வைகுண்ட ஏகாதசியில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா விரதம் இருக்கிறது பெஸ்ட்டுங்க. என்றைக்கு தெரியுங்களா? 9ஆம் தேதி, இந்த மாதம் மார்கழி மாதம் வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் 9ஆம் தேதி அன்னைக்கு பகல் 12 மணிக்கு ஆரம்பிக்குது ஏகாதசி திதி. ஆரம்பித்து 10ஆம் தேதி காலையில் 10 மணி வரலும் இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம எப்போ விரதம் இருப்போம்னு கேட்டால் இதுவரை நம்ம ஏகாதசி விரதம் ஏகாதசின்னு கேலண்டரில் போட்டிருப்பாங்க. இன்று ஏகாதசி அன்றைக்கி ஃபுல்லாக காலையில் 6 மணி சாயங்காலம் 6 மணி வரலும், இல்லை அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம சாப்பிடாம கூட இருக்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. திதி விரதம் அப்படிங்கிறது எப்போ திதி ஆரம்பிக்குதோ அதிலிருந்து எப்போ திதி முடியுதோ அது வரலும் இருப்பது தான் திதி விரதம். ஏகாதசிங்கிறது திதி. இப்போ திங்கக்கிழமை, புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமைன்னு சொல்கிறதெல்லாம் நாள். ஏகாதசி, அஷ்டமி, நவமி சொல்கிறதெல்லாம் திதி. பௌர்ணமி அதே மாதிரி தான், அமாவாசையும் அதே மாதிரி தான். ஏகாதசிங்க திதி விரதம் தான். அப்போ இந்த திதி எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுதுன்னு தெளிவாக கவனிச்சு இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேங்க. அதாவது 9ஆம் தேதி மத்தியானம் 12 மணிக்கு ஆரம்பித்து 10ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு முடியுது. இதுவரையிலும் விரதம் இருக்கணும். நமக்கு சொர்க்க வாசல் எப்போ திறப்பாங்க? ஏர்லி மார்னிங், அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் 10ஆம் தேதிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் திறப்பாங்க. நம்ம விரதம் இருந்து அந்த சொர்க்கவாசல் பார்க்கும்போதும் சொர்க்கவாசல் திறக்கும் போதும் அது பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல இருக்கும்போது நம்ம மனசார நினைக்கும் போது நமக்கு சொர்க்கவாசல் திறந்திருக்கும். எப்போ தெரியுங்களா? நம்ம எப்போ கிளம்புறோமோ அப்போ திறந்திருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏகாதசிங்கிறது மாதம் 2 தடவை வரக்கூடியது. அமாவாசையிலேருந்து ஒரு தடவை, பௌர்ணமிக்கு அப்புறம் ஒரு தடவை வரக்கூடியது தான் ஏகாதசி. இது எவ்ரி மந்த் வருது, 12 மாதமும் வருது. இப்போ ஏகாதசிங்கிறது யாருன்னா, ஏகாதசிங்கிறது பெண். முரண் அப்படின்ற ஒரு அசுரனை அழிக்கிறதுக்காக மகாவிஷ்ணு சண்டை போடுறாரு, அழிச்சிட்டாரு. சரிங்களா? அதாவது ஜெயிச்சிட்டாரு, அழிக்கல, ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சுட்டு ஓகே நம்ம சண்டைலாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சுப்பான்னு கொஞ்சம் ஒரு குகையில் ரெஸ்ட் எடுக்கும்போது முரண் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அவர் அதாவது மகாவிஷ்ணுவே அழிக்கிறதுக்காக திரும்ப வராரு. ஜெயிச்ச பிறகும் இவர் தோற்ற பிறகும் இவர் அழிக்க வராரு. இதை அறிந்து, அதாவது அவர் கடவுளுங்க, மகாவிஷ்ணு கடவுள் தன்மை, கடவுள் தானே. அவர் இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, தன்னோட உடம்புல ஒரு சக்தியை உருவாக்குறாரு. அந்த சக்திக்கு பேர் தான் ஏகாதசி. அந்த சக்தியை உருவாக்கி, பெண்ணை உருவாக்கி இந்த முரணை அழிக்கிறாரு. அது எப்போ திரும்ப நடக்குது? இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு நடக்குது. அப்போ அவருக்கு ஒரு வரம் கொடுக்குறாங்க. ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்களுக்கு, ஏகாதசி அன்னைக்கு மரணம் அடைகிறவங்களுக்கு டைரெக்டாக சொர்க்கம் கிடைக்கும். இப்போ வீட்டில் யாராவது உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அவங்க ஏகாதசி அன்னைக்கு சரி சொர்க்கம் அடையட்டுமேனு போட்டு தர, அது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த மரணம் இயற்கையான மரணமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும்ன்றது ஐதீகம். அதே மாதிரி எல்லா ஏகாதசிக்கும் விரதம் இருக்கலாம். முக்கியமாக இப்போ வரக்கூடிய இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய இந்த ஏகாதசிக்கு பேர் தான் வைகுண்ட ஏகாதசி. வைகுண்டமே திறக்கும், சொர்க்க வாசலே திறக்கும். அதனால தான் இன்றைக்கி பாருங்கள், சொர்க்க வாசல் திறக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இன்னைக்கு விரதம் இருந்தால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். அதுவும் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா, நம்ம இதிகாசங்களில் கிட்டத்தட்ட 7 ஜென்மங்களுக்கு பண்ண பாவங்கள் ஒழியும். இன்னைக்கு இந்த ஒரு நாள் விரதம் இருந்தால். அப்போ மாதம் ஏகாதசிக்கு விரதம் இருந்தால் எவ்வளோ நல்லது நடக்கும்னு பாருங்கள். இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எவ்ரி மந்த் ஏகாதசி விரதம் அதே மாதிரி தான் இருக்கும். திதி விரதம் அப்படி தான் இருக்கணும். அந்த திதி எப்போ வருதுன்னு பார்த்து அந்த விரதம் இருங்க. இந்த ஏகாதசிக்கு நீங்கள் விரதம் இருக்கும்போது நீங்கள் 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்களா 9ஆம் தேதி அன்றைக்கி, 12 மணிக்கு முன்னாடி நீங்கள் எப்போனாலும் சாப்பிட்டுக்கோங்க. 11 மணிக்குள்ள நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் 12 மணிலேருந்து அடுத்த நாள் 10ஆம் தேதி காலையில் 10 மணி வரலும் எதுவுமே சாப்பிடக்கூடாது. முக்கியமாக அரிசி உணவு எடுத்துக்கவே கூடாது. அரிசியில் செய்யக்கூடிய இட்லி, தோசை, இடியாப்பம், புட்டு, இந்த மாதிரி அரிசி உணவுகள் எதுவுமே எடுத்துக்கூடாது. அரிசிங்கிறது அன்னபூரணி, ஏகாதசியும் பெண் தன்மை. இந்த 2 பெண் தன்மை நம்ம அன்னைக்கு எடுத்துக்காமல் இருந்தால் நமக்கு சொர்க்க வாசல் நிச்சயமாக உண்டு. அது ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பல ஜென்மத்து 7 ஜென்மத்துக்களுக்கான பாவங்கள் சரியாகும். வேறு என்ன உணவு எடுத்துக்கலாம்? நீங்கள் கஞ்சி உணவு எடுத்துக்கோங்க, பழ வகைகள் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒன்றா எடுத்துக்கோங்க. நான் காலைல கஞ்சி குடிக்கிறேங்க, 12 மணிக்கு கஞ்சி குடிக்கிறேன், 2 மணிக்கு பழம் சாப்பிட்றேன், 3 மணிக்கு, அது பேர் விரதம் கிடையாது. ஏதாவது ஒரு பொருளாக எடுத்துக்கோங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. விரதம்ங்கிறது நம்ம உடம்புக்கிட்ட சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? நான் இன்றைக்கி 12 மணிலேருந்து நாளைக்கு காலையில் 10 மணி சாப்பிட மாட்டேன் உடம்புக்கிட்ட சொல்லிவிட்டு இருந்தால் அது விரதம். சரிங்களா? இதே நான் உடம்புக்கிட்ட சொல்லலை, நான் 12 மணிக்கு 1 மணிக்கு 2 மணிக்கு நான் நல்லா சாப்பிட போகிறேன்னு சொல்லிவிட்டு உட்காடுறேன், ஆனால் எனக்கு சாப்பாடு உணவு கிடைக்கல, சாப்பாடு இல்லை அப்படின்னா அது பட்னி. பட்னிக்கும் விரதக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. நீங்கள் சொல்லிட்டு செஞ்சால் விரதம், சொல்லாமல் செஞ்சால் பட்னி. நீங்கள் இப்போ விரதம் இருக்க போகிறீங்க. விரதம் இருக்கும்போது நமக்கு என்ன தெரியுமா நடக்கும்? நம்ம உடம்பு ஒத்துக்கும், மனசை அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ பசிக்காது,
சிலருக்கு சுகர் இருக்குங்க, எனக்கு பிபி இருக்குங்க, என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாதுங்க, இந்த மாதிரி தலை சுற்றுங்க, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கஞ்சி உணவுகள் எடுத்துக்கோங்க, பழ உணவுகள் எடுத்துக்கோங்க, அரிசி இல்லாத உணவுகள் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, கோதுமையில் சப்பாத்தி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. சரிங்களா? அப்போ முடிஞ்ச அளவு உணவு தவிர்ப்பது நல்லது. பழ வகைகள் கஞ்சி உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கும், அரிசியை தவிர்த்துடுங்க. நிச்சயமாக இந்த ஏகாதசி விரதம் உங்களுக்கு பலன் கொடுக்கும். அது வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி பலன் கொடுக்கும். நீங்கள் வைகுண்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள், சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். இதை பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கையில் நம்ம நிச்சயமாக நல்ல நிலை அடையலாம். வாழ்க வளமுடன்.